கரங்காலி மாலா என்றால் என்ன? கரங்காலி மாலையை யார் அணியலாம்? கருங்காலி மாலை இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் கருங்காலி போறதை நம்ம பார்க்குறோம். ரெண்டு விதமான பூஜை மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று மந்திரம், ஒன்று தந்திரம். இது மந்திரம் பண்றவங்க, நம்ம வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க, இல்லறத்தில் இருப்பவர்கள் கருங்காலி போடக்கூடாதுன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். தாந்திரிக் மெத்தட்ஸுக்கு யூஸ் பண்றதா சொல்றாங்க. ஆனா கேரளாவில் இருக்க பெரிய தாந்திரிக்ஸ் கூட யூஸ் பண்றது கிடையாது. இது ஆதியில் இல்லாமல் பாதியில் புகுந்த ஒரு விஷயம் தான் இந்த கருங்காலி. யாரோ ஒரு சினிமா ஆக்டர் போட்டாருன்றதுனால இன்னொரு டைரக்டர் போட்டாரு அப்படின்னு ஃபேமஸ் பண்ணாங்களே ஒழிய இப்போ அவங்க எல்லாருமே சஃபர் பண்ணி தான் வெளியில வந்திருக்காங்க. அவங்களே கழட்டி வச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு அவங்க யாரால இந்த கருங்காலி ஃபேமஸ் ஆச்சோ அவங்களே இப்போ அதை யூஸ் பண்றது கிடையாது. அதனால கருங்காலி நம்ம நேட்டிவ் நம்ம ஒரு பூஜைக்காக யூஸ் பண்ற ஒரு வஸ்து கிடையாது. அது என்னைக்குமே இருந்தது கிடையாது. நடுவில் அது ஆப்பிரிக்கால இருந்தோ இல்லை ஒரு ஸ்ரீலங்கால இருந்தோ அந்த மரம் தான் அது கருங்காலி. நம்ம குடும்பத்துல ஒருத்தன் நம்ம குடும்பத்தை கெடுக்கிறான்னு சொன்னா அவனை கருங்காலின்னு திட்டுற காலம் இருந்துச்சு. இப்பயும் நீங்க வில்லேஜ் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா கருங்காலின்னு வாங்க. கருங்காலின்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவன். ஒரு குடும்பத்துக்கு அவன் மதிப்பையும் அவன் மரியாதையும் கொண்டு வர பேர் தான் கருங்காலின்னு சொல்லி திட்டுவாங்க. ஏன்னா கருங்காலி ஒரு இடத்துல வச்சா அதை சுத்தி இருக்கிற ஏரியாவே கெட்டு போயிடும், வேற பயிர் வைக்க முடியாது, அந்த கருங்காலி மரம் நிறைய நீரை உறிஞ்சிடும்ன்றதுனாலதான் அந்த இடம் வேஸ்டா போகுன்றதுனாலதான் அந்த மரத்தை பேர் வச்சு திட்டுவாங்க ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நல்லா இப்ப ஜாதகம் சிலதெல்லாம் பார்க்கும்போது ஜாதகம் நல்லா இருக்கும், டைம் நல்லா இருக்கும். அந்த கருங்காலி மாலை போட்டிருப்பாங்க, எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும். அதனால தயவு செய்து இந்த கருங்காலி மாலை உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. பாசிட்டிவ் எஃபெக்ட் வருதுன்னு எல்லாரும் போட ஆரம்பிச்சு டிவோர்ஸ் பண்ணி சொத்தை இழந்து வியாபாரத்தை நஷ்டமாய் உட்காந்துருக்கும் தான் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு அதை போட்டு மேலே போனவனே யாரும் பார்க்கல. சரி, ஒரு பொருள் நம்ம உபயோகப்படுறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய வருஷமா இருக்கா, யுகங்களா இருக்கா, வேதங்கள்ல சொல்லியிருக்கா, புராணங்கள்ல சொல்லியிருக்கா, இதிகாசங்கள் இருக்கா, உபநிஷத்ஸ்ல இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. எதுவுமே இது நம்ம கொடுக்கல. இப்போ ஒரு 2-3 இயர்ஸா பீப்புள் போட ஆரம்பிச்சாங்க. 2-3 வருஷமா ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வருது. போட்டவங்க எல்லாருமே கஷ்டம் தான் படுறாங்க இன்னைக்கு. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும். கருங்காலி போட்டால் சில சொல்றாங்க, சிலதெல்லாம் காலி வருஷத்துக்காக போடணும் அப்படின்னா அது வசீகரண உங்களுக்கு இருந்துச்சுன்னா பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு நீதி இருக்குன்றாங்க, ஒரு நியமம் இருக்குன்றாங்க, ஒரு வழிமுறை இருக்குன்றாங்க. அதை ஃபாலோ பண்றவங்க தான் போடுங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில அப்பா அம்மா இருந்தோ இல்ல பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தோ அண்ணன் தம்பி கூட இருந்தோ நார்மல் ஒரு இல்லற வாழ்க்கை உலக வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ண மாட்டோம். நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வந்துட்டு இருக்கு கருங்காலியால. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க ப்ளீஸ்.